ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷைனி டேல்ஸ். பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மகாபலிபுரமில் இருக்க கல்டான் சமுத்ரா பேலஸ்க்கு போயிருந்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் நிறையா ரீல்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ நாங்கள் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அவங்க பூல் ரொம்ப சூப்பராக இருந்தது. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே கிஃப்ட் ஷாப் அண்ட் ஸ்மால் கேஃபேயும் இருந்தது. எங்கள் ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் புக் பண்ணியிருந்தோம், பூல் வியூ வச்சு. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது 3 பேருக்கு. அவங்க நட்ஸ், சிப்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் சொன்னாங்க. எனக்கு என்ன ஷாக்னா ஃப்ரூட்ஸ் கூட இருந்தது, விச் இஸ் ரியலி குட். நான் இது மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல. அப்படியே பால்கனியில் போய் பார்த்தா வியூ ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்ச நேரம் அங்கே என்ஜாய் பண்ணேன். வெதர் கூட அன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஹை டீ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி இங்கே. சரி, ஹை டீனா என்ன, அப்படின்னா இருக்கும்டா அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. காஃபி, டீ, பனானா பிரெட், கப் கேக், பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், எள்ளு உருண்டை, முறுக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நான்வெஜ்க்கும் வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அப்படியே அந்த ராஜஸ்தானி டான்ஸையும் மியூசிக்கையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு ஸ்விம்மிங் பூல் ஸ்டார்டிங்கில் வந்தால் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு சின்ன ஃப்ரேமில் போட்டு செக் அவுட் டைமில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அந்த வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பர்சனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஒரு பக்கி எடுத்து பீச்சுக்கு போயிட்டோம். இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினால கொஞ்சம் க்ளீனாக இருந்தது. அங்கே நிறையா கேம்ஸும் இருந்தது. நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பட்டம் விட்டேன். நான் விட்டதே இல்லை. நாங்கள் கைட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா இதெல்லாம் கூட இருக்கா இங்கே அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தயங்கினேன் அங்கே ஸ்டாஃபை கேட்கறதுக்கு. பட் ஐ பேட்லி வாண்டட் டு ட்ரை. ஸோ ட்ரை பண்ணலான்னு போய் கேட்டேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ட்ரை பண்ணதே இல்லை. அங்கே நிறையா கேம்ஸ் இருந்தது. கைட், ஆர்ச்சரி, அப்புறம் ஏடிவி ரைடு இருந்தது. ஏடிவி ரைடுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். 700 to 900 ருபீஸ் ப்ளஸ் டாக்ஸஸ் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அப்படியே நைட்னால அப்படியே லைட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க. பாப்பா பர்த்டேனால அவங்க ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி கேக்கும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நைட் வியூ ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பூலுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வியூக்காகவே நாங்கள் மெயினாக இந்த ஹோட்டலுக்கு வந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே வந்தால் அங்கே டீ ஸ்டேஷனும் தோசா ஸ்டேஷனும் இருந்தது. டீயில் வெரைட்டியாக இருந்தது. ஆரஞ்சு டீ, கிரேப் டீ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருந்ததுன்னா ராகி கஞ்சி, பழைய சோறுலாம் வச்சுருந்தாங்க 5 ஸ்டார் ஹோட்டலில். இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அங்கே டெசர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சீஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சரி, ப்ளூ சீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் ரொம்ப புளிப்பாக இருந்தது. நான் ஏதோ ஒரு க்ரீமி சீஸி டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி டேஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் தான் ட்ரை பண்ணணும்னு ஆயிடுச்சு. டெசர்ட்ஸ்லேயும் வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஆல்மண்ட் க்ரஸாண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.